ஐயப்ப பக்தர்களுக்கு இடைக்கால சந்நியாசி என்றே பெயர் உண்டு. இந்த உலகில் மனிதனால் துறக்க முடியாதது காமம், கோபம். அப்படி காமத்தையும் கோபத்தையும் ஒரு மண்டலம் துறந்திருந்து காலை மாலை அவர்கள் புனித நீராடி புலால் அருந்தாது இயற்கையான மரக்கறி உணவை மட்டுமே உண்டு கூட்டு வழிபாட்டில் பங்கு பெற்று எல்லாம் வல்ல இறைநாமத்தை சொல்லக்கூடிய சந்நியாசிக்கு சமமானவர்கள் இந்த ஐயப்ப பக்தர்கள். ஒருவர் இல்லறத்தில் ஈடுபட்டு விடலாம், இல்லையென்றால் துறவரத்திலேயே இருந்து விடலாம். இல்லறத்தில் இருந்து இடைக்காலமாய் துறவரத்திற்கு செல்வது என்பது அரிதினும் அரிது. அந்த பணியை மேற்கொள்வதால் இவர்களுக்கு இடைக்கால சந்நியாசி என்றே பெயர். அதுவும் முக்கண்ணில் ஒரு கண்ணை திறந்து தேங்காய் நிரப்பி செல்கின்றார்கள். இந்த நாட்டில் மனிதன் புறக்கண்ணை திறந்து வைத்திருக்கிறோம், அகக்கண்ணை திறப்பதே அல்ல. அதனால் தான் கேரளாவினுடைய புண்ணிய பூமியாகிய பந்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அரிகர சுதன், அந்த புல்மேட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆனந்த சித்தன் 3 கண்ணாகிய தேங்காயில் ஒரு கண்ணை திறக்கிறோம், புறக்கண் 2ஐயும் மூடி அகக்கண்ணை திறக்கிறோம் என்பதுதான்.